ஹாய் வீவர்ஸ் நண்பர்களே, இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இப்போ ஒரு புதிய பஸ் ஸ்டாண்டு, அதாவது புதிய பஸ் நிலையில் பழைய பஸ் ஸ்டாண்டு, இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டிலே புதிதாக பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது. நேரே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு. இந்த கோர்ட்டுக்கு ஏற்றால இந்த தெருவு போகுது. இந்த தெருவில் உங்களுக்கு நேரே பாருங்கள், அந்த ரோடு நாம் ஃபஸ்ட்டில் நின்ன ரோடை நீங்கள் பார்க்கலாம். இதில் இந்த மரத்துக்கு அடுத்தாற் போல் இந்த வெள்ளை கலர் மதில் இருக்குது பாருங்கள். இந்த வெள்ளை கலர் மதில் தொடங்கி இந்த கேட்டுக்கு அடுத்தது அந்த வேப்ப மரம் வர உள்ள இடம்தான் 20 சென்ட். இந்த 20 சென்ட் இந்த ஃப்ரண்டேஜ் இந்த பக்கம் இருக்குங்க. இதே போல் அடுத்த ரோட்டில் இந்த ஃப்ரண்டேஜ் ஜாயிண்ட் ஆகுது. 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆகுது போல் உள்ள ஒரு இடம். உள்ளுக்கு ஏற்கனவே ஒரு கம்பெனி, சின்ன ஒரு கம்பெனி வச்சு நடத்தியிருக்காங்க. அதனால் ஒரு பெரிய ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு அந்த அப்புறம் காணிக்கிறேன். இது ஒரு சைடு உள்ள ஃப்ரண்டேஜ் சுமாராக ஒரு 40-50 அடி வரைக்கும் வரலான்னு நினைக்கிறேன். ஒரு மெயின் கேட்டு, தெருவில் ரெண்டாவதாக உள்ள கேட்டு. ஃபஸ்ட்டு கேட் இல்லை, இந்த கேட்டு. இப்போ நான் நின்ன இது அதுவும் ஒரு ரோடு தான் பாருங்கள். நான் நின்று எடுக்கிறது ஒரு ரோடு. இந்த ரோட்டில் தான் அந்த பஸ் ரோடு, அந்த கோர்ட்டு பாருங்கள். அந்த கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ரோடு இங்கே சேருது. இதில் ரெண்டாவதாக உள்ள கேட்டு சைடில் நான் இப்போ காணிக்கேன். ஃபஸ்ட்டு லேண்டில் உங்களுக்கு இதை நான் எடுக்கிறேன். முதல் லேண்டில் எடுக்கிறேன். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய லேண்டு லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் 2 தெருவில் ஜாயிண்ட் ஆகுது. முதல்ல ஒரு தெருவில் நின்று நம்ம எடுத்தோம் வீடியோ. இப்போ ரெண்டாவது தெரு, அந்த உயர்ந்த கட்டடம் இருக்குது பாருங்கள். அந்த கட்டடத்துக்கு அடுத்து அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பின்னால் இருக்கக்கூடியது. இந்த ரோட்டில் தான் அந்த 2 தெருவுமே ஜாயிண்ட் ஆகுது. இந்த ரோடு நேரே அந்த பக்கம் புதிய பஸ், இந்த புதிதாக கட்டியிருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டை பார்த்துக்குவோம். இது அந்த கட்டடத்தினுடைய முன் தோற்றம். இது ஒரு ஃபேக்ட்ரியாக முன்னாடி இது ஒரு சின்ன ஒரு கம்பெனி நடத்தியிருக்காங்க. நிறைய போகிறது கோர்ட்டு. நம்ம முதல்ல பார்த்தோம் அந்த இடத்த. நிறைய போகிறது கோர்ட்டு. இப்போது இந்த உள்ள கட்டிடத்தை நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். பழைய கட்டிடம் தான், சுத்தம் பண்ணாமல் அந்த கம்பெனி இப்போ நடத்தாதனால இந்த கட்டடம் அப்படியே இருக்குது. ஆனால் மிகப்பெரிய கட்டடம், 20 சென்டிலும் கம்ப்ளீட்டாக இந்த தெருவில் இருந்து அந்த ரோடு வரைக்கும் 2 பக்கம் உள்ள ரோடு வரைக்கும் கம்ப்ளீட்டாக அந்த கட்டிடத்தை ஜாயின் பண்ணியிருக்காங்க. இபி கனெக்ஷன் எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. லைவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டடம். இந்த சைடும் அந்த பக்கத்தில் உள்ள பாதை ரோடு இருக்குது பாருங்கள். அதையும் ஜாயின் பண்ணக்கூடிய அளவில் கம்ப்ளீட்டாக ஒரு சைடு கட்டடம், ஒரு சைடு இப்படி ஓப்பனில் இருக்குது. ஆக மொத்தம் 20 சென்ட். ஒரு சென்ட் 35 லட்சம் ரூபா கேட்குறாங்க. ஒரு சென்ட் 35 லட்சம் ரூபா கேட்குறாங்க. பேசுனா கண்டிப்பாக நல்லபடியாக குறைப்பாங்க. ஏன்னா அவங்க பண தேவை நிமித்தம் இருக்கிறதுனால நல்ல அதிகமாக பணம் ரேட்டை குறைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல லோக்கலில் 32-33 போகிறதாட்டு நாங்கள் விசாரிச்சிட்டோம் பாருங்கள். அது ஒரு தெருவு, அப்புறம் இந்த ஒரு தெரு, 2 தெருவுமாக நமக்கு ஜாயிண்ட் ஆகுது. ஸோ நல்ல ஒரு இடம் நண்பர்களே. இது ஒரு வியாபாரம் செய்யறதுக்கு ஏற்றது. ஏன்னா நேரே இப்போ பாருங்கள், திருப்பி அந்த பழைய ரோட்டில் தான் நம்ம நிற்கிறோம். இது நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். வெளியே ஆப்போசிட்டில் கோர்ட்டு, இடது பக்கம் நீதிமன்றம்னு போட்டிருக்குது. கோர்ட்டோட நேர் ஆப்போசிட்டில் தான் நமக்கு பாருங்கள் கோர்ட் இருக்குது. இந்த ரைட்டில் ஒரு பாதை ஏறது பாருங்கள், அதுதான் நம்ம போகக்கூடிய தெரு. இதுதான் பார்த்தீங்களா. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜவுளி கடையும் ஒன்று இருக்குது, டெக்டைல்ஸ் ஒன்று. இந்த டெக்டைல்ஸோடு சேர்ந்து இருக்கக்கூடிய லேண்ட், இதனுடைய லாஸ்ட் எண்டில் தான் உங்களுக்கு இந்த இடம். இந்த தெருவில் லாஸ்ட் எண்டில் அந்த பக்கம் ரோடு ஜாயிண்ட் ஆகுது. அதுக்கு முந்தின பிளாட்டு, 2வது பிளாட்டு. ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப்புக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த இடம்தான் நம்மளுடைய லேண்டுக்கு போகக்கூடிய உள்பாதை. ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் கையெழுத்தை ஒரே ஒரு கையெழுத்து தான், ஒரே ஒரு கையெழுத்தில் முடிஞ்சிடும். கிளியராக இருக்கும். விலை கணிசமாக குறைய வாய்ப்பு உண்டு. தேவையானால் கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.